எல்லோருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டேலில வந்து பாத்தீங்கன்னா சப்ளையருக்கோ இல்ல கஸ்டமருக்கோ வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டு இருப்போம்னா ரிசீவபிள் ரிப்போர்ட்டோ பேபிள் ரிப்போர்ட் எல்லாமே வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க அவுட் ஸ்டாண்டிங்ல. ஸோ அப்படி மெயின்டைன் பண்ணும்போது ஓவராலா நம்மளுக்கு ஃபியூச்சர்ல வந்து ஒரு பில் இன்னைக்கு பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸோ இதோட டியூ டேட் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை நாளுக்குள்ள டியூ டேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது. ஸோ அப்படிங்கறத ஓவராலா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரிப்போர்ட்டா நம்ம எடுத்து பார்ப்பாங்க. ஸோ டியூ வந்து இந்த இந்த டேட்ல இருக்குது. ஸோ ஓவர் டியூ ஆனது எந்த தேதி அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்ப்போங்க. ஆனா வந்து இன்னொரு ஆப்ஷன் இருக்குங்க டேலில. அது என்ன அப்படின்னா நம்ம பர்டிகுலரா வந்து ஓவர் டியூ ஆக போறது ஃபியூச்சர்ல இன்னொரு 10 நாளுக்குள்ள எத்தனை பில் மட்டும் பர்டிகுலரா இந்த பில் எல்லாம் உங்களுக்கு 10 நாள்ல ஓவர் டியூ ஆகுது அப்படிங்கறத மட்டும் தனியா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் டேலில. அதே மாதிரி உங்களுக்கு அந்த எத்தனை டேஸ் நீங்க நினைக்கிறீங்களோ 15 நாளோ இல்ல 30 நாளுக்குள்ள லாஸ்ட் உங்களுக்கு அடுத்த சாரி ஃபியூச்சர்ல இருக்க ஒரு 30 நாளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பில் முடியுது அப்படிங்கறத வந்து தனியா நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஸோ அது எப்படி நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்கலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேட்வே ஆஃப் டேலில இருந்துட்டு டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ள போய்க்கிறேங்க. ஸோ அதில் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் போயிட்டேன். ஸோ அதில் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல அவுட் ஸ்டாண்டிங் ரிப்போர்ட்ஸ்க்குள்ள போறேங்க. ஸோ அதில் இப்போ நான் ரிசீவபிள் ரிப்போர்ட் ஓப்பன் பண்ணிட்டு ஸோ இதில் ஓவராலாக உங்களுக்கு என்ன இருக்குன்னா அந்த ரிப்போர்ட் வந்துருது. ஸோ இதில் ஆல்ட் F2 கொடுத்து நீங்கள் பீரியட் வந்து உங்களுக்கு எந்த பீரியட் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் பீரியட் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இதில் ஓவராலாக பில்ஸ் இருக்கு. ஸோ இதில் நான் என்ன பண்ணிக்கிறேன் லெஜர் வைஸ் பில் கொடுத்துட்டேங்க. ஸோ லெஜர் வைஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு ஸ்பிளிட் ஆயிருதுங்க. பில் வைஸ் உங்களுக்கு பார்ட்டி வைஸ் வந்து ஸ்பிளிட் ஆகி வந்துருச்சு. ஸோ இப்போ இதில் ஓவர் டியூ எனக்கு எதுவுமே காமிக்கலைங்க. ஸோ ஏன் அப்படின்னா டியூ வந்து பாத்தீங்கன்னா ஒன்று இருக்குன்னா 24/5 டேட் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இங்க டியூ ஆகிறது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே அதுக்கப்புறம் தான் வந்து டியூ காமிக்குதுங்க. ஸோ இப்போ எனக்கு ஃபியூச்சர்ல ஒரு 10 நாள் அடுத்த 10 நாளுக்குள்ள யார் யார்கிட்ட இருந்து பணம் வர வேண்டி இருக்குது அப்படிங்கறத மட்டும் நான் இந்த இடத்துல நான் பார்க்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கலாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இங்க பேசிக்ஸ் ஆஃப் வேல்யூஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்குள்ள போயிட்டு ஸோ இங்க டைப் ஆஃப் பில்ஸ்ல வந்து பெண்டிங் பில்ஸ் இருக்கு இல்லைங்களா. ஸோ இதை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இங்க பில்ஸ் டியூ இன் அப்கமிங் டேஸ்ன்னு சொல்லி வருதுங்க. ஸோ ஃபியூச்சர்ல உங்களுக்கு எத்தனை நாளுக்குள்ள உங்களுக்கு நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற ஆப்ஷன் மாதிரி இருக்கு இதுல. ஸோ என்டர் கொடுத்துறோம். ஸோ இதுல இந்த ஷோ பில்ஸ் டியூ இன் த நெக்ஸ்ட் ஸோ எத்தனை நாள் ஸோ அந்த நாள் மட்டும் நம்ம கொடுத்தப்போ எனக்கு அடுத்த 24ஆம் தேதிக்குள்ள இருக்கு இன்னைக்கு கரண்ட் டேட்டு. ஸோ இதுல இருந்து எனக்கு வந்து ஒரு 15 நாள் ஸோ அதுக்குள்ள எத்தனை பில்ஸ் எல்லாம் முடியுதுங்கிறத மட்டும் தனியாக நான் ஃபில்டர் பண்றேன். ஸோ இந்த இடத்துல கண்ட்ரோலை கொடுத்து சேவ் பண்ணிட்டு ஸோ இங்க கண்ட்ரோலை கொடுத்துட்டுங்க. ஸோ இப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரியுங்க நம்மளுக்கு அடுத்த 15 நாளுக்குள்ள எந்தெந்த பில்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு டியூ ஆகுது அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ அப்போ உங்களுக்கு அதை மட்டும் ஃபில்டர் பண்ணி தனியா எடுத்துட்டு வந்துருச்சுங்க. ஸோ இப்போ இதை நம்ம வச்சு என்ன பண்ணிக்கலாம்னா பிளான் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 15 டேஸ்க்குள்ள இந்த பில்ஸ் எல்லாம் முடியுது. ஸோ இப்போ இதை மட்டும் நம்ம சீக்கிரமா வந்து வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கலாம். நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா 15 நாள் கொடுத்துருந்தோம். ஸோ அப்போ இங்க 8 ஜூன் 2025 வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஓவர்டியூ ஆகக்கூடிய பில்ஸ் மட்டும் இந்த இடத்துல ஃபில்டர் பண்ணிருக்குதுங்க. ஸோ இப்போ கரண்ட் டேட்ல இருந்து அதை கன்வெர்ட் பண்ணிச்சுங்க அந்த டேஸை. திருப்பி நான் என்ன பண்றேன் அப்படின்னா பேசிக்ஸ் ஆஃப் வேல்யூஸ்ல போயிட்டு டைப்ஸ் ஆஃப் பில்ஸ் அதே சேம் கான்ஃபிகர் கொடுத்தாச்சு. ஸோ அந்த பில்ஸ் மட்டும் உங்களுக்கு நெக்ஸ்ட் டியூ வந்து என்ன பண்ணிக்கிறேன் 30 கொடுத்துக்கிறேன். 30 நாள் கொடுத்துட்டு திருப்பி கண்ட்ரோலே போட்டு சேவ் பண்ணிட்டேங்க. ஸோ இப்போ உங்களுக்கு அது என்ன ஆயிடுச்சு 24ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு இந்த கரண்ட் டேட் இருக்கு. ஸோ 24. ஸோ அதுல இருந்து உங்களுக்கு அடுத்த 30 நாளுக்குள்ள இருக்கக்கூடிய பில்ஸை மட்டும் ஃபில்டர் பண்ணிருச்சுங்க. ஸோ அப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியுங்க 13ல இருந்து ஸோ இப்போ கரண்ட் டேட் 24 அப்படின்னா ஸோ அதுல இருந்து டேஸ் கவுண்ட் ஆகுதுங்க. ஸோ அதுக்குள்ள முடியுது 30 நாளுக்குள்ள முடியுற பில்ஸ் எல்லாம் இதெல்லாம் முடியுது. ஸோ அப்போ இதையெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 30 நாளுக்குள்ள முடியுதுன்னா நம்ம சீக்கிரமா வாங்கக்கூடிய பில்ஸ் இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுக்கலாங்க. அதே மாதிரி நீங்க இந்த இடத்துல ஆல்ட் F2 கொடுத்துட்டு பீரியட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க மாத்தினீங்கன்னா அப்படின்னா அதுக்கு தகுந்த இந்த இங்க கொடுக்குற டேட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஆகுன்னா இந்த டேஸ் கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா மாறுங்க. இப்போ நான் கொடுக்குறேன். ஸோ அப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் டேஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 31/5 முடியுதுங்குது. ஸோ அப்போ உங்களுக்கு கரண்ட் டேட் 31/5ங்கிறனால டேஸ் இங்க கவுண்ட் வந்து 0 ஆயிருச்சு. அது மட்டும் இல்லாம இங்க பெண்டிங் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா போல்டுல காமிக்குது பாருங்க. ஸோ அப்போ இது வந்து இன்னைக்கோட ஓவர்டி ஆகுது. இந்த அமௌண்ட் வந்து நம்ம வாங்கணும். ஸோ முன்னாடி எல்லாம் மற்ற அமௌண்ட்டை விட இந்த அமௌண்ட்டுக்கு கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நம்ம வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஈஸியா வந்து ரிப்போர்ட் எடுத்துக்கலாங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. இதே மாதிரி நீங்க டேலியை லேர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா விவி இன்ஃபோடெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.